அஜித்குமார் அவர்களுக்கு மறுபடியும் ஆபரேஷன் நடக்க போகுது அப்படிங்கிற செய்தி வெளிவந்ததுலேருந்தே தொடர்ந்து அவரை பற்றின ஏராளமான நியூஸஸ் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, அஜித்குமார் சார் பேக் ஃபுல்லாகவே டேப்லெட்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற நியூஸ் தெரிய வந்து எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அஜித்குமார் சாருக்கு ஏற்கனவே உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஏன்னா இதற்கு முன்னாடி நிறைய ஸ்டன் காட்சிகள் பண்ணி அண்ட் ஒரு சில டைம் வந்துட்டு அவர் நிறைய கார்கள் ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. இந்த மாதிரி அவர் உடம்புல ஏகப்பட்ட ஆப்ரேஷன் நடந்திருக்கு. இதனால் அவர் நிறைய மாத்திரையை எடுத்துக்குவார் அப்படின்னு அவர் கூட இருக்க நிறைய பேர் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அது உண்மைதான் போல. அவர் நிறைய மாத்திரையை சாப்பிடுவாராமா. குறிப்பாக ஒரு வேலைக்கு அஜித்குமார் சார் கிட்டத்தட்ட 5 மாத்திரைகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட 5 மாத்திரை அவர் எடுத்துக்கணும். அண்ட் இந்த ஒரு காரணத்தினால அஜித்குமார் சாரால் சரியாக ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. அண்ட் குறிப்பாக ஷூட்டிங்கை அட்டன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில முக்கியமான காரணங்களில் இதுவும் ஒன்று. அண்ட் இந்த மாதிரியான ரீசன்ஸ் இருக்கிறதுனால அஜித்குமார் சாரே என்ன பண்ணுவார் அப்படின்னா அப்பப்போ மாத்திரையே ஸ்கிப் பண்ணிடுவாராமா. அண்ட் இந்த டைம் அந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக அவரோட உயிருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வரும் அப்படிங்கிறத ஷாலினி மேம் நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் த ஆப்ரேஷன் எப்பயுமே அவரோட பேக்கை அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்களாமா. அவர் ஷூட்டிங் போனால் கூட இருக்க மேனேஜர்கிட்ட அந்த பேக்கை செக் பண்ண சொல்லி அதை இவங்க வந்து பார்ப்பாங்க. அண்ட் எல்லா மாத்திரையும் கரெக்டாக பிரிச்சிருக்கா, அவர் போட்டிருக்காரா அப்படின்னு. அண்ட் ஷூட்டிங்காகவோ இல்லை உங்களோட ஒரு சில முக்கியமான விஷயங்களுக்காகவோ மாத்திரையை ஸ்கிப் பண்ணிடக்கூடாது அப்படின்னும் மாத்திரையை கட்டாயம் நீங்கள் ரெகுலராக போடணும் அப்படிங்கிறதும் அவங்க சொல்லியிருக்காங்க. அஜித்குமார் சாரோட பேக்கில் இவ்வளவு மாத்திரைகள் இருந்ததை பார்த்துட்டு அவர் கூட இருந்த ஒரு சிலர் இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. தன் உடம்புல இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் இவ்வளோ மாத்திரைகள் சாப்பிட்டாலுமே தன் ரசிகர்களுக்காக ஏதாவது ஒரு புது முயற்சி அவர் எடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. இந்த ஒரு காரணத்துக்காக தான் அவருக்கு ரொம்பவே லாயலான ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அஜித் சார் அடுத்த ஆப்ரேஷனும் நல்லபடியாக நடந்து ஸ்பீடி ரெக்கவர் ஆகி தொடர்ந்து படங்களை நடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட ரசிகர்களோட வேண்டுகளாக மாறி இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் அஜித்குமார் சாரோட படத்து கூட சிவகார்த்திகேயனோட படம் மோத போகுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அஜித்குமார் சார் குட் பேட் அக்லி அப்படிங்கிற ஒரு படம் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஒரு படம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக படமாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதே போல் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஏஆர் முருகதாஸோட சேர்ந்து ஒரு படம் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அந்த படமும் ரொம்பவே விறுவிறுப்பாக படமாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த 2 படங்களுமே தீபாவளிக்கு மோத போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விடாமுயற்சி படம் தான் வரதா இருந்துச்சு. ஆனால் ஒரு சில காரணங்களால் அது தள்ளி போயிருக்கு. குட் பேட் அக்லி பொங்கலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த படம் போகிற ஷூட்டிங்கை பார்த்தா கண்டிப்பாக தீபாவளிக்கே வந்துடும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. விடாமுயற்சியா குட் பேட் அக்லியா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ரெண்டில் ஏதோ ஒரு படம் தீபாவளிக்கு வரப்போகுது. அதே போல் சிவகார்த்திகேயனோட புது படமும் தீபாவளிக்கு வரப்போகுது. அண்ட் சிவகார்த்திகேயன் அவர்கள் முதல் முறையாக அஜித் சார் கூட மோத போகிறாரு. இந்த ஒரு கிளாஸில் யார் ஜெயிப்பா நீங்கள் நினைக்கிறீங்க? இதையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.